இதயக்கனி, இதயத்துக்கு நெருக்கமானவர், கனிவுள்ளம் கொண்டவர் என்பது அந்த பதத்தின் பொருளாகும். அறிஞர் அண்ணா எனும் மாமேதையால் இதயக்கனி என அன்புடன் வர்ணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக புரட்சியாளரின் 97வது ஜனன தினம் இன்றாகும். இறந்தும் இரவாத புகழோடு வாழும் அந்த வள்ளலின் நினைவுகளை மீட்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஞாபகார்த்த தொகுப்பு அடுத்து. எம்ஜிஆர் தமிழகத்தில் மாத்திரமன்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களை மார்தட்டி பெருமைப்பட செய்த நாமமே இது. அச்சம் மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஈழ நன்னாட்டின் கண்டியில் 2017ஆம் ஆண்டு மருதூர் கோபாலமேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக ராமச்சந்திரன் பிறந்தார். சட்டத்திறனியான தந்தையின் மறைவுக்கு பின்னர் தாயை காக்கும் உள்ளம் கொண்ட அந்த தனையன் ராமச்சந்திரன் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் குடியேறினார். இறைவனின் வாழ்க்கை நாடகத்தில் தனது நாட்களை நகர்த்த அவர் தேர்ந்தெடுத்த ஜீவனோபாயம் நடிப்பு. 1936 சதிலீலாவதி திரைப்படத்தில் அறிமுகமான எம்ஜிஆர் 1947 வெளிவந்த ராஜகுமாரி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருந்து சுமார் 25 வருடங்கள் தமிழக மக்களை மாத்திரமன்றி உலக தமிழர்களையும் எம்ஜிஆர் எனும் வசீகர நாமம் அன்பால் ஈர்த்து பிணைத்திருந்தது. 1971ஆம் ஆண்டில் எம்ஜிஆருக்கு அகில இந்திய சிறந்த நடிகன் எனும் கௌரவ பட்டத்தையும் மத்திய அரசு வழங்கி மகிழ்ந்தது. காந்தியத்தின் அகிம்சாவாதத்தால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து மக்கள் சேவையை முன்னெடுத்தார். 1967ஆம் ஆண்டு திரையுலகின் நண்பர் ஒருவரால் துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் தெளிவாக பேசும் திறனை இழந்த நிலையிலும் மக்கள் சேவை எனும் தனது கொள்கையை இறுக பற்றிக் கொண்டார். காமராஜர் அறிஞர் அண்ணாவின் அன்புக்கு பாத்திரமான எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தமிழ் தேசியத்திற்கும் புத்துயிர் அளித்தார். 1977ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை தமிழகத்தின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஆற்றிய மக்கள் பணிகளோ ஏராளம். நூற்றுக்கணக்கான கௌரவ பட்டங்களை வந்து உலக தமிழர்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்த சமூக புரட்சியாளர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இன்னுடல் களைந்து பொன்னுடல் தரித்தார். அந்த கணம் தமிழகத்தின் இதயம் நின்றது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரங்களை உச்சரித்து வந்த எம்ஜிஆர் எனும் அந்த இதயக்கனி தனது வாழ்நாளை மாத்திரமன்றி வரலாறையும் அர்த்தப்படுத்தியுள்ளதை எவராலும் மறுக்க முடியாது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கலங்காத உள்ளம் படைத்தவர்களை இறுதி வெற்றிக்கு உரியவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், இந்திய சுதந்திர போராட்ட வீரர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகளை கடத்த முற்பட்ட இருவர் கிளிநொச்சி போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6:30 மணியளவில் முரசுமோட்டை பகுதியில் வைத்து முதிரைமரை குற்றிகளை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தனியார் பேருந்திலேயே இந்த மரக்குற்றிகள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த முதிரைமரை குற்றி கடத்தல் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குடியிருப்புகளின் அருகாமையில் உள்ள சுற்றுச்சூழல் சுகாதாரம் மிக்க முறையில் அமைந்திருந்தால் மக்களின் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அவ்வாறு அமையாத சூழலை கொண்ட மக்கள் தொடர்பாக இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவாகியது.
அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பிரதேசத்தில் அமைந்துள்ள பொலிவேரியன் சுனாமி வீட்டு திட்டத்தின் சுற்றுச்சூழல் பகுதியே இது. இந்த பகுதியில் குப்பைகள் மற்றும் கால்நடை எச்சங்களை கொட்டுவதால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். சுனாமி வீட்டு திட்டத்தில் மொத்தமாக 583 வீடுகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த வீட்டு திட்டத்துக்கு அருகாமையில் வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் குப்பைகள் மற்றும் மிருகங்களின் எச்சங்கள் கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்களுக்கு குப்பை கொட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு விடத்தை நாங்கள் சென்னாலுக்காக்கா இல்லை குப்பையை கொண்டாந்து கொடுத்தா எங்களை பிள்ளைகளுக்கெல்லாம் சரி நோயா இருக்கு. இதை நீங்க தயவு செய்து எங்களுக்கு தடுத்து தரணும். குப்பை கூலம்லாம் இதில் போட்டு இப்படி அசுத்தம் மாதிரி சுத்தம் இல்லை மாதிரி நாத்தம் ஒரு பக்கம் எங்களுக்கு பெரிய கஷ்டம் விடல. குடியிருக்கிறது நாத்தம் எங்களை வருத்தம் வருது பிள்ளைகளுக்கெல்லாம். குறித்த குப்பை கொட்டும் இடமானது நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதியாகும். எனினும் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க கல்முனை மாநகர சபையை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயினும் அவர்கள் இது தொடர்பில் இதுவரை கவனம் செலுத்தவில்லை. எனவே மக்களின் சுகாதாரத்தோடும் சுத்தத்தோடும் தொடர்புபட்ட இந்த விடயத்தில் கல்முனை மாநகர சபை உடனடியாக கவனம் செலுத்தி இந்த இடத்தில் குப்பைகள் கொட்டப்படும் நடவடிக்கைக்கு முடிவு காண வேண்டும் என பொலிவேரியன் சுனாமி மீள்குடியேற்ற வீட்டு திட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் செய்தி. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. வடக்கு கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியமர்த்த கோரி மக்கள் அமைப்பின் தலைவர் தம்பிராசா 2வது நாளாகவும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடர்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது. எமது மக்களின் பசியை போக்குகின்ற பட்டினி சாவை துரத்துகின்ற ஒரு சரியான முடிவு வரும் வரைக்கும் நான் எனது உண்ணாவிரத்தை தொடர்ந்து நடத்த உத்தேசித்திருக்கின்றேன். நீர்கொழும்பு கொழும்பு வீதியின் பாலியகொட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. மற்றொரு சிறுமியுடன் வீதியை கடப்பதற்கு முற்பட்ட போது வேனில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருவரும் விபத்தில் கடும் காயங்களுக்குள்ளாகி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் குறித்த பெண் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.